நம்ம வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு விசேஷம் வந்தாவே நம்ம கையால் ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிட்டு டக்குன்னு நம்ம பாயாசத்தை செய்வாங்க. பரங்கிக்காயை வச்சு பரங்கிக்காய் பாயாசம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு துண்டு பரங்கிக்காயை நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாயாசம் செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பரங்கிக்காயை அந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். அதுக்கு அடுத்ததான் இந்த பாயாசத்துக்கு தேவையான ஒரு தேங்காயை நம்ம எடுத்திருக்கோம். அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா நம்ம வேக வச்சிருக்கிற பரங்கிக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நல்லா மசிச்சு கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு கொடுத்துட்டு சர்க்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பால் சேர்த்துட்டு கொஞ்சமா கொதிக்கணுங்க. ரொம்ப கொதிக்க கூடாது. லேசா கொதி வரும்போது இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு வடசட்டி வச்சு அதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த பாயாசத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாதாம் கீர் மாதிரியே இருக்கு பாருங்க. ரொம்ப சூப்பர். அதோட கலரும் சரி அதோட டேஸ்டும் சரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.